வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. மா இலையால் சர்க்கரை நோயை வராம வாழலாம். மாமரம் சுவையான பழத்தை கொடுக்கறதுனால அதோட பயன் பழத்தோட முடியறதில்ல. அதோட இலையும் ஒரு மாமருந்து தான். தோரணம் கட்ட பயன்படுத்தப்படுற மா இலையால நம்ம ஆரோக்கியத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். மா இலையில பெருமளவு விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இதுவும் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இதுல இருக்க ஆந்தோசியானிடின்ஸ் சர்க்கரை நோயை ஆரம்பத்திலேயே வளர விடாம தடுக்கும். அதுக்கு 2-3 மா இலைய கட் பண்ணி 1 கப் தண்ணியில நைட் ஃபுல்லா ஊற வச்சு காலையில அந்த தண்ணியை குடிச்சு வர சர்க்கரை நோயோட சிம்டம்ஸ் காணாம போயிடும். இந்த தண்ணியில இருக்க பீட்டா டெராக்சரால் என்ற பொருள் ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவை அப்படியே கட்டுப்படுத்தும்னு சொல்லப்படுது. மேலும் மா இலையில இருக்க ஹைப்போடென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தி ரத்த நாளங்களை ஏற்படுற சேதத்தையும் தடுக்கும். ஓய்வில்லாம உழைக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு ரிலீஃப் தேவைப்படும். மா இலைய கொதிக்க வச்ச தண்ணிய குளிக்கிற தண்ணியில கலந்து குளிச்சா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். மா இலைய பறிச்சு வெயில்ல காய வச்சு பொடியாக்கி 1 டம்ளர் தண்ணியில போட்டு நைட் ஃபுல்லா ஊற விடணும். அதை காலையில வடிகட்டி குடிச்சு வந்தா சிறுநீரக கற்கள் கரைஞ்சு வெளியேறும். குறிப்பா சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமாவால அவதிப்படுறவங்க தினசரி காலையில மா இலைகளை கொதிக்க வச்ச தண்ணிய 1 டம்ளர் குடிச்சு வந்தா இந்த பிரச்சனைகள் தீரும். சரியாகிற வரைக்கும் இந்த டீயை குடிச்சு வரணும். காது வலி குறிப்பா நம்மள எந்த வேலையும் செய்ய விடாது. அதுக்கு மா இலைய அரைச்சு தூங்கும் போது சில துளிகள் காதுல விட்டுட்டு படுத்தா காது வலி குணமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.